பிறப்பு ஜாதகத்துல உங்களுடைய ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக சனி பகவானுடைய தசாவலன் இருப்பு வருடம் 19 இருக்கு. கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம் இத்தனை வருடம் இத்தனை மாதம் இத்தனை நாள், அல்லது 0 வருடம் 0 மாதம் வெறும் நாட்கள், அல்லது வருடமே இல்லாம மாதமும் நாட்களும் இப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னா நீங்க அதை உங்களுடைய பிறந்த தேதி மாதத்தோடு கணக்கிட்டு உங்களுக்கு எத்தனை வருஷம் சனி பகவானுடைய திசை இருக்கிறார்னு நம்ம நேயர்கள் பார்த்துக்கிட்டா தெள்ள தெளிவாக அவர்களுக்கு புரியும். கூரப்பா கொடுஞ்சனியும் புத்தி மேவ கொற்றவனே வெகு தனமடா அப்படின்னா நிறைய காசு வச்சிருப்பாயா, சத்துரு இல்லையா, எதிரி இல்லையா, எப்படி பாருங்க சனி பகவானும் புதனும் சேர நல்ல அமைப்புகள் உண்டாகுமா. ஆக ஒரு கிரக சேர்க்கையினால ராஜயோகமும் உண்டு, ஒரு கிரக சேர்க்கையால் அவயோகமும் உண்டு. ஆக சுய ஜாதகத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி நீங்க கேட்கிற மாதிரி யோகத்தையும் கொடுப்பார். கரும்பாம்பு என்பது ராகு, செம்பாம்பு என்பது கேது, லக்னாதிபதி போய் சேர்ந்துட்டாரு, எந்த சுப கிரகங்களும் இல்லை, வாழ்க்கையில எல்லா திறமையும் இருக்கும், எல்லா அனுபவமும் இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் வரும். ஆனால் வாசல் கதவு வரை வந்து ஜன்னல் வழியா போயிருமியா. முதுமையிலும் முருகன் மேல் பேரன்பு கொண்ட கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த முதுமையில் கூட ஒரு இளமையை, அந்த முதுமையில் கூட ஒரு தைரியத்தை, அந்த முதுமையில் கூட ஒரு தன்னம்பிக்கை, அந்த காவடி எடுத்துட்டு போகும்போது ஒரு கம்பீரத்தை அந்த முருகப்பெருமான் கொடுப்பதற்கு காரணமே ஒன்றே ஒரு விஷயத்துல மட்டும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோல பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள், இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் பேசியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு முழுமையாக விளக்கமாக புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல பூச நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. பூச நட்சத்திரத்துல பிறந்த இவங்களுடைய வாழ்க்கை பொதுவா எப்படி இருக்கும்? எந்த தசை இவர்களுக்கு முதல்ல ஸ்டார்ட் ஆகுது? நிச்சயம். அதாவது இந்த பூச நட்சத்திரத்தினுடைய பிறப்போட ரகசியம் என்னங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் 1 வீடியோவில் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கோம். அதில் நிறைய இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன, ஏன் இதில் பிறந்தோம், இதில் யாரெல்லாம் பிறந்தாங்க, பிறந்தவங்க எப்படிலாம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் இதில் நேரடியாக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். தசாபலன்கள் என்னடா நம்ம நட்சத்திரத்தோட சிறப்புகள்லாம் சொல்லாமல் என்ன தசை நடக்குதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பார்ட் 1ல் பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு என்ன திசையிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு நட்சத்திரத்தில் ஒருத்தர் ஜனனம் எடுத்தால் அந்த நட்சத்திரநாதன் தானே தசாநாதனா இருக்கணும். ஆக சனி பகவானுடைய திசையிலிருந்து உங்க பிறக்கிறாங்க. நான் கடகராசி பூச நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தேன் சார். 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், இதுக்கு ஏதாவது குணங்கள் மாறுமா? மாறும். ஏன்னா நவாம்சத்தினுடைய நிலை என்பது, சந்திர பகவான் அமர்ந்த நிலை என்பது மாறும்போது சந்திர பகவானுடைய ஆத்ம அந்த மன குணங்கள் இவர்களுக்கு மாறும். இருந்தாலும் பூச நட்சத்திரத்திற்கு இயல்பு என்பது இவர்களுக்கு மாறாது. ஆக இந்த குணத்தை பிடிச்சுதான் சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா தசாநாதனா வந்து உட்காருவார். 1ஆம் பாதத்தில் அவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் சனி மகாதிசை 19 வருட காலம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு 18 வருடம் 18 வருடம் அப்படி அந்த அளவு வந்து அவர்களுடைய பிறந்த அந்த சூரிய உதய ஜனனத்திலிருந்து இவர்களுக்கு மாறுபடும். அதுக்கப்புறம் இவர்களுக்கு 2வது பாதம் அதில் பாதி, 3வது பாதம் அதில் பாதி. எனக்கு சனி திசை வெறும் 18 நாள் தாங்க இருந்தது, 4ஆம் பாதம் கடைசி நேரத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர அந்த அமைப்புகளை பொறுத்து, பாதத்தை பொறுத்து இவர்களுடைய திசையினுடைய அளவு என்பது குறையும். சரி, இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக சனி பகவானுடைய தசாவலன் இருப்பு வருடம் 19 இருக்கு. கர்ப்பச்சல் நீக்கிய இருப்பு வருடம் இத்தனை வருடம் இத்தனை மாதம் இத்தனை நாள், அல்லது 0 வருடம் 0 மாதம் வெறும் நாட்கள், அல்லது வருடமே இல்லாமல் மாதமும் நாட்களும் இப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் அதை உங்களுடைய பிறந்த தேதி மாதத்தோடு கணக்கிட்டு உங்களுக்கு எத்தனை வருஷம் சனி பகவானுடைய திசை இருக்கிறாருன்னு நம்ம நேயர்கள் பார்த்துக்கிட்டா தெள்ள தெளிவாக அவர்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சனி பகவானுடைய திசை 19ங்க, இந்த பக்கமும் வேண்டாம் இந்த பக்கமும் வேண்டாம், சென்றான் நிறுத்திக்கிடுவோம். ஒரு 10 வயசு வரை உங்களுக்கு சனி மகா திசை நடந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஒரு 4 வயசில் முடிஞ்சிருச்சு சார், கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்து புதன் திசை வரும். அல்லது எனக்கு 19 வயசு வரை இருந்துச்சு சார், அதுக்கு அடுத்தும் புதன் திசை தான் வரும். ஸோ இருந்தாலும் ஒரு 10 வயது ஒரு 12 வயதுக்குள்ளாக சனி பகவானுடைய திசையை கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். ஜனனமே
நீங்கள் கேட்டது போல் சனி திசையாக இவர்களுக்கு இருக்கும். சனி பகவானாலே நீதிமான் இல்லையா? இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த பூச நட்சத்திரத்துல பிறந்த இவர்களுக்கு வந்து சனி பகவான் யோகத்தை கொடுப்பாரா, இல்ல வேற ஏதாவது நெகட்டிவா ஏதாவது நடக்குமா? நிச்சயமா. நீங்க அந்த நெகட்டிவ்னு கேட்கறது காரணம் சனி பகவானாலே ஒரு சோதிக்கிற ஆமா. கடவுள் தானே அப்படின்ற மீனிங்ல கேட்குறீங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சனி பகவான் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான ஒருத்தர் செய்த புண்ணியத்திற்கு எந்தையா வச்சுக்கையா, எல்லாத்தையும் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசையா சொத்துக்கள், பூர்வ புண்ணிய சொத்துக்கள், பூர்வ புண்ணியத்தில் செய்த புண்ணியம், இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த கிரெடிட்டை அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீதிமான் தான் சனி பகவான். அதனாலதான் ஐயா கூட தன்னுடைய பாடல்களில் சொல்லுவார், கூரப்பா கொடுஞ்சனியும் புந்தி மேவ கொற்றவனே வெகு தனமடா. அப்படின்னா நிறைய காசு வச்சிருப்பாயா, சத்துரு இல்லையா, எதிரி இல்லையா. எப்படி பாருங்க, சனி பகவானும் புதனும் சேர நல்ல அமைப்புகள் உண்டாகுமா. ஆனா அதே நேரத்துல லக்கணம் பாதகமாக இருக்கும் பட்சத்துல சனி திசைக்கு அடுத்து வரக்கூடிய புதன் மகா திசை புத்தி கோளாறு, தேவையில்லாத பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள், சும்மா வெகு பேச்சு, அர்த்தமற்ற பேச்சு, படிப்பில் ஞானமின்மை, படித்தும் பதறு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை புதன் ஏற்படுத்தி விடுவாராம். ஆக ஒரு கிரக சேர்க்கையினால ராஜயோகமும் உண்டு, ஒரு கிரக சேர்க்கையால் அவயோகமும் உண்டு. ஆக சுய ஜாதகத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி நீங்க கேட்குற மாதிரி யோகத்தையும் கொடுப்பார், அல்லது ஊழ்வினை பயனாக சனி பகவான் எங்கேயாவது நெகட்டிவா போய் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்க, கூரப்பா 2-4 சனி அமர, அந்த சனி பகவான் பாதகாதிபதியாக அமர. எந்த லக்னத்துக்கெல்லாம் பாதகாதிபதியாக அமருவார் அப்படிங்கிறது சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். நான் மேஷ லக்னத்தில் பிறந்துட்டேன் சார், மேஷ லக்னத்துக்கு 11 கூடைய சனி பகவான் பாதகாதிபதியாக வர்றார். மேஷத்தில் ஜனித்தவர்களுக்கு கெடுதிமத்த செய்வானடா கதிரோன் பிள்ளை, ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் இருந்தால் அப்பனே அவன் விதியும் குறையுமடா அன்பாய் கேளு, கூரப்பா கோணத்தில் இருக்க நன்று கொற்றவனை கேந்திரமும் கூடாதப்பா அப்படிங்கிறார். அப்ப சனி பகவான் கோணத்துல இருந்தா நல்லதாயா பண்ணுவாரு, மேஷ லக்னத்துக்கு சனி பாதகாதிபதியா 1-9 இருந்தா நல்லது பண்ணிட்டு போயிடுவார்ல. இதே கேந்திரத்துல இருக்கிறாருன்னா கெடுத்து விடுவார்ல. 2-4 இருக்கிறார் என்றால் அன்னைக்கு கண்டன் சொல்ல அம்மா காலி பண்ணி விடுமையா தசை பிறக்கும் போதே, அல்லது குழந்தை வந்து ஏதாவது ஒரு ஊனத்தோட பிறக்கிறது, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் சரியான தடுப்பூசிகள் இல்லாம குறைபாடு ஏற்படுறது, மந்த புத்தியோட இருக்கிறது, தயக்கத்தோட இருக்கிறது, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, கூச்ச சுபாவத்தோட இருக்கிறது, ஒரு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சனினாலதாயா நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலேயே இவர்கள் பிறந்திருப்பதால சனி பகவான் மட்டும் நல்ல அம்சங்கள்ல இருந்து லக்னத்திற்கு யோகமாக இருந்தால் அந்த ஞானம்னு சொல்றாங்கல்ல, பிறவி ஞானம்னு சொல்றாங்கல்ல, உன்னை கத்துக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, உன்னை அனுபவப்படுறதுன்னு சொல்றாங்கல்ல, எப்படியா சின்ன வயசுல இவ்வளவு பெரிய விஷயங்களை உங்களால கிரகிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த 10-12 வயதுக்குள்ளாக மாபெரும் பக்குவம்னு சொல்றாங்கல்ல, இந்த பக்குவத்தை எல்லாம் கொடுப்பதற்கு கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருப்பதால மட்டும்தான் இது சாத்தியமே. கொஞ்சம் நெகட்டிவா இருந்துட்டா தாயை பிரிகிறது, தகப்பனை பிரிகிறது, படிப்பு இல்லாமல் போயிடுறது, அல்லது படித்தும் அது ஞாபகத்திற்கு வராமல் போயிடுறது, உடல் பிணிபிடைகள், அதீத வைத்திய செலவுகள், பூர்வீக சொத்தை இழக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அல்லது சொத்தே இல்லாமல் போயிடுறது, அடிக்கடி வீடு மாற்றம், இப்படி நிலைகளையும் கடகம் பூசத்திலே பிறந்தவர்கள் அந்த இளமை பருவத்தில் சனி திசையில் சந்தித்திருப்பார்கள். இதில் ஒரு சிக்கல் வேற இருக்குங்க. செவ்வாயோட சனி சேர்ந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு யோக கிரகமான சனி பகவானா இருக்கிறார், செவ்வாயோட சேர்ந்துறார், செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கு, அல்லது இந்த சேர்க்கைக்கு குரு பார்வை இருக்கு, செவ்வாயோட சனி சேர்ந்து குரு பார்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சேர்க்கை இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதகங்கள் வந்தாலும் இவர்களுக்கு கதிரவனை கண்ட பனி போல் விலகுங்கிற மாதிரி ஈஸியா மூவ் ஆகி போயிடும். மாறா இந்த 2 கிரக சேர்க்கையில எங்கேயாவது பாவ கிரகங்கள் ராகு கேது தொடர்பு கொண்டு பார்த்தால் கண்ட 4-8 கருதிய சனிசை அமர தண்டங்கள் மிக உண்டாம், திரவியங்கள் நாசமாகும், பண்டுல நாடு விட்டு பரதேசம் போவாயா, ஊரை விட்டு போயிடுவாயா, குடும்பமே சொத்து சுக பாக்கியங்களை இழந்து ஊரை விட்டு போகுமையா அப்படின்னு சொல்றார். ஆக சனி பகவான் நிலையை பொறுத்து இவர்கள் நிறைய விஷயங்களை சாதிப்பதும் அதை யோகம் இல்லாமல் போவதற்கும் அந்த சுய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். மேக்சிமம் அதிகபட்சம் நான் பார்த்த அளவுல கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 80% மேலாக நல்ல நிலையையே அனுபவிக்கிறார்கள் சனி பகவானுடைய யோகத்தால. ஏன்னா சனி பகவானுடைய அருள் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த நட்சத்திரத்திலே பிறக்க முடியுது. சனி பகவானுடைய பாக்கியம் இருக்கிறதுனால தான் இவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து ஆன்மீகத்தை தொட முடியுது. இரக்க சுபாவத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். ஆக குரு ஒரு தெய்வீக கிரகம் இல்லையா, ஒரு மன்னவன் இல்லையா, ஒரு பொன்னவன் இல்லையா, சித்தர்களால் ஞானி என்று போற்றக்கூடிய கிரகம் இல்லையா, எந்த கிரகத்தை அவர் பார்த்தாலும் அந்த கிரகத்தினுடைய பாவத்தன்மையை நீக்கக்கூடிய அருள் பெற்றவர் இல்லையா. ஆக குரு பகவான் ஒரு நட்சத்திரத்தை தேர்வு பண்ணி, ஒரு வீட்டை தேர்வு பண்ணி, கடகத்தை தேர்வு பண்ணி, காலச்சக்கரத்திற்கு 4வது வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலும்
வந்து உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் அப்ப பூச நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பாருங்க. ஆக அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுமான வரை நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணதுனாலையும் நிறைய தொண்டுகள் செய்ததுனாலையும் இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிற்காலங்களிலே நிறைய சாதனைகளை சாதிப்பதற்கு சனி பகவானுடைய திசையே இவர்களுக்கு அஸ்திவாரம் போடும். மேக்சிமம் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சனி பகவான் லக்னத்தை பொறுத்து நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்து நடக்கவிருக்கிற புதன் தசை இவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? இதுல பாருங்களேன், அந்த சனி பகவான் வந்து ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார் சின்ன வயசுல. இப்போ படிச்சு ஒரு ஆளாகி ஒரு சம்பார்த்தனை பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ படிப்புக்கு வந்து எந்த கிரகம் முக்கியமாக ஜோதிடத்தில் காரகர்னு சொல்கிறோம்னா புதனை சொல்கிறாங்க. குரு வந்து அறிவு, புதன் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கன் புந்தி அப்படின்லாம் ஞானிகளால் சொல்லப்படுது. இந்த புதன் வித்யாகாரகன், சரஸ்வதியினுடைய அந்த கடாட்சியம் ஒரு ஜாதகத்தில் இருக்கணும்னா புதன் நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல பேச்சாளர்கள், நல்ல அறிஞர்கள், நல்ல கவிதை நயம், நல்ல நகைச்சுவை, எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதனுடைய அமைப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க வாழ்க்கை. அந்த அடிப்படை கல்வியை அற்புதமாக அமைச்சு கொடுத்து, உயர்கல்வியும் அமைச்சு கொடுத்து, வெளிநாடு போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்து, மருத்துவம் படிக்க வச்சு, பிஹெச்டி படிக்க வச்சு, ரிசர்ச்சில் பெரிய ஆளாக கொண்டுட்டு வந்து, பொது சேவைகளில் ஈடுபாடு பண்ண வச்சு, அரசியல் தலைவர்களாக இவர்களை உருவாக்கி, மக்கள் சேவகனாக உருவாக்கி, ஒரு பெண் கடகம் பூசத்தில் பிறந்து உலகறிய பேர் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தசாகாலம் என்பது புதனுடைய தசாகாலம். அதை தான் புந்தி பகவானுடைய திசைன்னு சொல்லுவாங்க, கணக்கனுடைய திசைன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை கணக்கினுடைய சூட்சமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய திசைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 10 வயசுல சனி திசை முடிஞ்சு ஒரு 17 வருடமும் புதன் பகவானுடைய தசாபலன் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு சொன்னா உன்னதமான காலம். 27 வயது வரை இவர்கள் புதன் மகா திசையை அனுபவிப்பார்கள். இதே சனி திசை ஒரு 15 வருஷம் இருந்துச்சு, 32 வயது வரை புதன் திசையில இருப்பாங்க. மேக்சிமம் கல்வியை முடிச்சு வேலை வாய்ப்புக்கும் போகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். டபுள் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அரசு வேலைக்கு போறது, அரசாங்கத்துல போய் உயர் பதவிகள் பெறுவது, இடமாற்றங்கள் பண்ணி போவது, ஐடி போன்ற துறைகளில் சாதிப்பது, கடல் கடந்து போவது, உணவு தொழில்களில் பெரிய கொடிகட்டி பரப்புது, நீர் தொழில்களில் பெரிய கொடிகட்டி பரப்புது, கடல் சார்ந்த வாணிபத்தில் பெரிய தொழிலாளர்களாக இருக்கிறது, பெரிய லேபர்ஸ்களை வச்சு வேலை வாங்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புதன் ஷார்ட்கட்டில் அழகாக சம்பாதிக்கக்கூடிய நுணுக்கங்கள், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, இது எல்லாத்துலேயுமான சூட்சம கணக்குகளை இவர்களுக்கு புதன் பகவான் கற்றுக் கொடுப்பார். புதனும் சில நிலைகளில் பாதிக்கப்பட்டு போயிடுவார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய இயல்பை ஈஸியாக தொலைக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. மேக்சிமம் சூரிய பகவானோடையே இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு கிரகம். சூரியனும் புதனும் இணையும் பொழுது புதாதிபத்திய யோகங்கிற ஒரு அற்புதமான யோகம் பிறக்குது. கடகம் ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னமும் சாதகமாக அமைந்து புதாதிபத்திய யோகமும் ஜோதிடத்தில் இருந்தால் மிகப்பெரிய உச்சம் தொடக்கூடிய ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு அமையும். புதன் பகவான் பாதிக்கப்பட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல அவயோக நிலையில புதன் பகவான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நல்லா படிப்பாங்க, மெமரியில் உட்காராது, நிறைய வாழ்க்கை கணக்கை போடுவாங்க, ஆனால் விதி தப்பு கணக்கை போட்டுரும், நிறைய நபர்களை சந்திப்பாங்க, நல்லது நடக்குன்னு நினைப்பாங்க, ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. பறவைக்கு கூட, காக்கா குருவிக்கு கூட, எந்த விதமான விலங்கினங்களுக்கு கூட துன்பம் தரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையை பெரும் சோக கதையாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். இவர்களுடைய புத்தியினாலேயே அன்புக்கு ஏங்க வைக்கிறது, அடைக்கலம் கொடுத்தவர்களே இவர்களுக்கு எதிராக திரும்புவது, பெற்றவர்களே இவர்களுக்கு எதிராக திரும்புவது, தன் தாயே தனக்கு பகையாக மாறுவது, தன் உறவுகளே தனக்கு எதிராக திரும்புவது, தான் வளர்த்த பிள்ளையே பெற்ற பிள்ளையே இவர்களுக்கு எதிரியாக மாறுவதற்கான சூழ்நிலை உருவாக்குவது, தன்னுடைய படிப்பு தனக்கு பலன் தராமல் போவது. அதிலும் கூட ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து நல்ல அம்சங்களில் இருந்து ஒரு சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டால் நீதித்துறையில எல்லாம் பிரபலியமான புகழ் இதெல்லாம் கொடுக்கும். எம்பி, எம்எல்ஏ, சட்டம் போன்ற எல்லா விஷயங்களையும் பெரிய பாக்கியங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் போய் பெரிய பொறுப்புகள்லாம் வாங்குறாங்கல்ல, வெளிநாட்டில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்குறாங்கல்ல, அங்கேயே குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்கல்ல, சின்ன வயசுலேயே பெரிய கோடிகளை சம்பாதிக்கிறாங்கல்ல, இப்படி வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த 2 கிரகங்கள் எங்கேயாவது பாவத்துவ நிலையில் இருந்து, லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் இருந்து, இதற்கு பிறகு இவர்களுக்கு ஒரு திசை வரப்போகுது, அந்த திசை 7 வருஷம் இவர்களுக்கு இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது குழந்தைகளை ஏதாவது ஒரு விஷயத்தில் குறைபாடாக கொடுப்பது, அல்லது குழந்தைகளால் தொந்தரவுகளை அனுபவிப்பது, அல்லது குழந்தைகள் இருந்தும் இவர்களுடைய சொல் பேச்சை அவர்கள் கேட்காமல் இருப்பது, இவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளாக இருந்தும் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய அறிவை கடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிப்பது, தன்னுடைய குழந்தையை தாய் தகப்பனாக இணைந்து பாதுகாக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்துவது போன்ற சிக்கல்களை எல்லாம் புதன் கொடுப்பதற்கும் சுயஜாதக அடிப்படையில் வாய்ப்பு இருக்கு. சரி, ஏற்கனவே பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தீங்க,
கடகராசி பூச நட்சத்திரம் இவங்க வந்து திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் கேது தசையில் தான் இது நடக்கும் அப்படின்னு. இப்போ அடுத்த 7 ஆண்டுகள்னு அந்த கேது தசை தான். இவர்களுடைய வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு நபர் இருப்பாங்க. இந்த கேது தசை ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா இவர்கள் என்ன பண்ணணும்? இந்த கேது தசை பொதுவாக இவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு அற்புதமான கேள்வி தான். அதாவது வந்து ஒரு திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வயசு ஆச்சு சார், ஒரு ஆண். அப்போ தான் குடும்ப பொறுப்புகளை எல்லாம் முடிச்சு, மேல் படிப்பெல்லாம் முடிச்சு, கடகம் பூசை ஏதாவது ஒன்று கற்றுக்கணும்னே நினைக்கிற ராசி, கற்றுக்கிட்டே இருக்கிற ராசி, கற்றுக்கிட்டதுக்கப்புறம் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம்னு நினைக்கிற ராசி, முன்னே யார் இருக்காங்க, அக்கா இருக்காங்க அல்லது அண்ணன் இருக்காரு, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடியட்டும்னு வெயிட் பண்ணுற ஒரு ராசி, அல்லது அம்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பாக ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, வாழ்க்கை வாழ்வதற்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து இந்த இடத்துல வந்து பணம் காசு முக்கியம் இல்லை, அன்பு பாசம் முக்கியம், அதுக்கு தகுந்த ஒரு இணை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, அதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த கேட்டகரியில் இருப்பவர்களுக்கு என்னையா வாழ்க்கை முழுசும் காத்திருந்தான் திரும்ப கேது திசைன்னு சொல்றிய அப்படின்ற மாதிரி ஒரு கவலை, அல்லது இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாமல் விழுந்துட்டேன் சார், கேது திசை வந்திருக்கு, இப்போ தான் ஜாதகமே பார்க்குறோம், அதில் கூட ஏதோ புத்திகள்லாம் சொல்கிறாங்க, கேதுல கேது புத்தி, அதுக்கப்புறம் போனால் சுக்கிர புத்தி வந்துருமா, நல்லா இருக்குமா, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குமா, அப்புறம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்திலாம் சரியில்லாமல் போயிருமா, அப்புறம் கேதுக்குள்ளே ராகு வருவாராம், அவர் என்னமோ கெடுத்து விடுவாராம், அப்புறம் குரு வந்து ஆறுதல் தருவாராம், இதெல்லாம் நான் எப்படி தான் 7 வருஷம் கடக்க போகிறேன்னு தெரியலை. அப்போ ஒரு தசைக்குள்ள ஒரு புத்தியும் சில மாற்றங்களை கொடுக்குது அப்படின்ற அளவுக்கு உணர்ந்து நம்மள்ட்ட ஜோதிடம் கேட்பவர்களும் இருக்கிறாங்க. கேது திசையை கவனமாக முடிவெடுக்கணும்னு தான் சொல்கிறோம். என்ன காரணம்னா உங்கள் வாழ்க்கையினுடைய நிலை அப்படியே திருப்பி போடுவது. ஏன்னா கடகம் பூசம் அன்பை எதிர்பார்க்கும், ஆதரவை எதிர்பார்க்கும், பணிவை எதிர்பார்க்கும், பக்குவத்தை எதிர்பார்க்கும், பாசத்தை ஏங்கி நிற்கக்கூடிய கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது திசை இதற்கெல்லாம் ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருச்சுன்னு சொன்னால், அதில் இந்த வயசுலையா ஒரு 30 வயசில் 32 வயசில் ஒரு இளமையில் கொண்டுட்டு வந்து கேது உட்காந்து, இந்தா நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு இல்லை, நீ ஆசைப்பட்டதெல்லாம் வேற வடிவத்தில் தரேன், நீ ஆசைப்பட்டதையெல்லாம் துக்கமாக தரேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு ஞானமாக தரேன், நீ ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிப்பதற்கு நான் தடையாக இருக்கேன், மேற்கொண்டு உடம்புல வியாதியை தரேன், சங்கடங்களை தரேன், ஸ்கின் டிசீஸை தரேன், உன்னுடைய அழகை சிதைக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பூசத்தினுடைய ஒரு நிலையை கொஞ்சம் டச் பண்ண பார்ப்பாரு கேது பகவான். ஏன்னா இவர்களை ஞான பாதைக்கு எடுத்துட்டு வரணுமா. இது ஆன்மீக நட்சத்திரம் இல்லையா, மகான்களுடைய நட்சத்திரம் இல்லையா, சித்தர்கள் விரும்பக்கூடிய நட்சத்திரம் இல்லையா, ஞானிகளுடைய நட்சத்திரம் இல்லையா, தபசிகளினுடைய நட்சத்திரம் இல்லையா பூச நட்சத்திரம். ஆகையினால இவர்களை ஞான பாதைக்கு அழைத்து வருவதற்காக கேது இந்த வயதிலே இவர்களை புடம்போடுவார். அப்ப இந்த கேது திசையில ஒரு பக்குவத்தோட தான் இவங்க கடந்து போக முடியும். சில நிலைகளில் ஒரு கேது பகவான் வந்து குருவோட சேர்றாருங்க, அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே இணையக்கூடாது, அப்போ ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறார், அல்லது குருனால பார்க்கப்படுறாருங்க, அல்லது கேது உங்கள் பிறந்த லக்னத்திற்கு யோகாதிபதிகளோட சேர்றாருங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலேயும் பாருங்கள் யோகாதிபதி சுக்கிர யோகாதிபதி தான். இப்போ துலா லக்னத்துக்கு சுக்கிர யோகாதிபதி தான், கேதுவோட சேர்ந்துறார். அங்கே ஜோதிடம் பார்க்கும்போது ஐயா லக்னாதிபதி போய் பாம்போட சேர்ந்துருச்சு, கரும்பாம்போட மட்டும் இல்லை செம்பாம்போட சேர்ந்து போச்சு. கரும்பாம்பு என்பது ராகு, செம்பாம்பு என்பது கேது, லக்னாதிபதி போய் சேர்ந்துட்டாரு. எந்த சுபகிரகங்களும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா திறமையும் இருக்கும், எல்லா அனுபவமும் இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் வரும். ஆனால் வாசல் கதவு வரை வந்து ஜன்னல் வழியாக போயிருமியா, உங்களுக்கு உள்ள கூட வர்றது ரொம்ப கஷ்டம்யா அப்படின்னு சொல்ற மாதிரி லக்னாதிபதி பாதிக்கப்படும் பொழுது இவர்களுக்கு பாவ நிலையும் கொடுக்குறார். ஆக கேது நல்ல நிலையில மேக்சிமம் அமையறது கஷ்டம். அமைந்து விட்டால் கடகம் பூசத்தில் பிறந்தவர்கள் அடுத்த திசையில நிச்சயமாக அப்படியே எடுத்துட்டு போகும். கஷ்டப்பட்டுட்டாலும் கூட அந்த பக்குவத்தோட இவர்கள் அடுத்த திசைக்கு வந்து உட்காருவாங்க. ஒரு 7 வருஷம் சில சோதனைகளை வந்து இவர்கள் கடந்து வாழ்க்கை என்பதே ஒரு சாதனையாக மாறுவதற்கு அடுத்து ஒரு திசை இவர்களுக்கு கை கொடுக்கும். அது 20 வருஷம் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு திசையா இருக்கும். சுக்கிர மகாதசை. அந்த சுக்கிர திசை இவர்களுடைய வாழ்க்கையில வரும்போது ஒரு லேசா ஒரு வெளிச்சம் வருங்க. ஏன்னா கேதுல கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய், ராகு, குரு வரும்போதே ஒரு ஞானத்துக்கு வந்துடுவாங்க. சனி வரும்போது தள்ளி வச்சிருவாங்க, போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்போ இவர்களுக்கு அந்த அப்படியே அந்த புத்தி அப்படியே மாற மாற புதன் அப்படியே வர வர சுக்கிரதசை வரப்போகும்போது லேசாக ஒரு வெளிச்சம் வரும். சரி சார், சுக்கிரதசை வெளிச்சம் வரும் அப்படின்னு சொன்னீங்க, எல்லா லக்னத்துக்குமே வெளிச்சம் வருமா? அதாவதுங்க கடகம் பூசங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவானுக்கு சுக்கிரன் ஒரு நட்பு கிரகமாக தான் வர்றாரு. மேக்சிமம் சுக்கிரதசை ஒரு நல்ல அம்சங்கள்ல இருந்து பலன் தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இவர்களுக்கு நிறைய உருவாகும். அந்த நேரத்தில் தான் சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனங்கள், நிறைய வசதி வாய்ப்புகள்லாம் உருவாகிறது. வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, பூர்வீக இடத்துல ஒரு வீட்டை கட்டணும்னு நினைக்கிறது, வீட்டுக்கு மேலே வீடு கட்டுறது, வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்களை எல்லாம் சுக்கிரன் அமைத்து கொடுக்கணும்னு நினைக்கிறது, கலைத்தொழிலில் ஆர்வம் வர்றது, திடீர் தொழில்கள் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கிறது, கூட்டாளிகள் நல்லா அமைகிறது, எதிர்பாராத உறவுகளால் நல்ல மேன்மைகள் கிடைக்கிறது, எதிர்பாலினத்தவர்களால் ஆதரவு கிடைக்கிறது. ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணினுடைய சப்போர்ட், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணினுடைய சப்போர்ட், ஒரு மனைவியாக இருந்தால் கணவனுடைய துணை, ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவியினுடைய துணை, அல்லது உடன் பிறந்தவர்கள் உள்ள துணையாக இருக்கிறது. சுக்கிரதசை வந்தோடனே
பகைச்சிட்டு போன அண்ணன் திரும்ப வந்து பேசுறது, பகைச்சிட்டு போன அக்கா திரும்ப வந்து உறவாகிறது, பூர்வீக சொத்துக்களால் திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறுவது, எதிர்பாராத தன வாய்ப்பு. ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தினுடைய அமைப்புகளில் காலச்சக்கரத்தினுடைய அஸ்வினியிலிருந்து தொடங்கும் போது 8வது நட்சத்திரம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். என்னைக்கோ வாங்கி போட்ட சொத்து, என்னைக்கோ வாங்கின கொடுத்த காசு நீங்க பல மடங்கு திருப்பி வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த லாப கணக்குகள் எல்லாம் சுக்கிரன் நல்ல அம்சங்களில் இருக்கும்போது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். சுக்கிரன் எந்த லக்னங்களுக்கெல்லாம் சாதகமா இருப்பார்? ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் லக்னங்களுக்கு சுக்கிரன் சாதகமா இருப்பார். ஐயோ நான் மற்ற லக்னங்களை பிறந்துட்டேனே, அப்ப சுக்கிரன் கெடுத்துட்டு வரா? கவலைப்பட வேண்டியதில்லை. பாதகாதிபதி கெட்டு போனாலும் சில நேரங்களிலே யோகம் கொடுப்பார். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீன லக்னம், சுக்கிரன் எனக்கு வந்து 3, 8 கூடிய அட்டமாதிபதியா வர்றாரு. அப்ப அட்டமாதிபதி திட்டமா கெடுப்புன்னு எல்லா வீடியோலையும் சொல்லிவிட்டு எனக்கு சுக்கிரன் நல்லது ஒன்று வர எப்படியா சொல்லுவீங்கன்னா, சுக்கிரன் அஸ்தங்கதம் அடைஞ்சிருப்பார், அல்லது ராகுகேது தொடர்புல இருப்பார், எங்கேயாவது பகை வீடுகளில் போய் இருப்பார், நீச நிலையில் இருப்பார். அப்ப பாவ கிரகம் என்பது உங்களுக்கு யோகம் கொடுப்பதற்கு கூட சுய ஜாதகத்துல ஒரு வாய்ப்போட உட்கார்ந்துருக்கும். அப்போ சுக்கிர பகவானுடைய இருப்பை பொறுத்து இவர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஒன்றே ஒரு விஷயத்துல மட்டும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க யாரை ரொம்ப வேல்யூ பண்றீங்கிறது முக்கியம் இல்லை, உங்களை யாரை ரொம்ப மதிக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் யார் மேல் ரொம்ப பாசம் வைக்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை, உங்க மேல யார் அந்த பாசத்தை திருப்பி கொடுக்குறாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க யாரை வந்து நம்புறீங்கிறது முக்கியம் இல்லை, உங்க மேல யார் அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரை சார்ந்து வாழ்கிறீர்கள் என்பது முக்கியம் இல்லை, உங்களை யார் சார்ந்து வாழ தயாராக இருக்கிறார்கள் என்பது முக்கியம். நீங்கள் யாரிடமெல்லாம் அன்பு, பாசம், சார்பு வாழ்க்கைக்காக இயங்கினீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கும், எதிர் பாலினத்தவர்களால் தேவையில்லாத வழக்குகள் ஏற்படுவதற்கும், காதல் தோல்வி, திருமண வாழ்க்கை தோல்வி ஏற்படுவதற்கும், மறு தார திருமண வாய்ப்பு உருவாவதற்கும் சுக்கிர பகவான் ஒரு நிலையில பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கண பாவராக அமையும் பொழுது, ராகு கேதுவினுடைய தொடர்புகளோடு இருக்கும் பொழுது 2வது வாழ்க்கையை சுபிட்சமாக அமைத்து கொடுப்பார். முதல் வாழ்க்கை என்பது சில பாதிப்புகளுக்கு ஆட்படும். சார், அப்போ இந்த கடகம் பூசத்துல பிறந்தவங்க பாசத்துக்காக இவ்வளோ ஏங்குவாங்களா? கடகம் பூசங்கிறது பாசத்துக்காக மட்டும் இல்லை, அந்த ராசியே ஒரு பாசக்கார ராசி தான். சந்திரனுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசிங்கிறதுனாலையும், குரு உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனாலையும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த பந்த பாசம் உறவுகளுக்குள்ளேயே அப்படியே சுற்றி 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 வருவாங்க. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த சுக்கிர திசை இவர்களுக்கு புரிய வைத்து அடுத்த திசைக்கு இவர்களை கொண்டு போகும். அந்த திசை தான் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு, உனக்கு முன்னாடி நான் சாதிச்சு காட்டுறேன் பாரு, எதுக்கெல்லாம் நான் அன்ஃபிட்டுன்னு சொன்னியோ அதுக்கெல்லாம் நான் ஃபிட்டுன்னு காட்டுறேன் பாருன்னு ஒரு சபதம் எடுத்து ஒரு ஃபிட்டாக இவர்கள் வாழ்வது, ஒரு ரோசமும் ஒரு கோபத்தோடையும் அப்படி ஒரு வீரியத்தோடையும் ஒரு தலைவனாக, ஒரு தலைவியாக, ஒரு குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு கேப்டனாக மாறுவது அடுத்த திசையாக இவர்களுக்கு சூரிய திசை அமையும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் இருக்கும். அந்த சூரிய திசையில் அப்படியே புடம் போட்ட தங்க மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கிறது என்னமோ 6 வருஷம் தான், ஆனால் ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இவர்களை உருவாக்கும். ஏன்னா கடகராசி சந்திரனுடைய ராசி, அதற்கு 2ஆம் இடம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய திசை வருவதால் வெகு தனம், காசு இவர்களுக்கு வரும். சூரிய பகவானும் பாதிக்கப்பட்டு இருந்தா புத்தி குழம்பி போய் திரும்ப திரும்ப பாசம், பந்தம், திரும்ப திரும்ப ஏமாற்றம், திரும்ப திரும்ப துரோகம், திரும்ப திரும்ப சிக்கின வலையிலேயே சிக்கிறது, திரும்ப திரும்ப தப்ப தாரா போய் மாட்டிக்கிறது, திரும்ப திரும்ப நியாயம் இல்லாத விஷயங்கள் உள்ள ஆட்களை நம்புவது, ஏமாற்றத்திற்கு ஆட்படுவது, அரசாங்க தண்டனைகளுக்கு ஆட்படுவது, எதிரிகள் வலையில் போய் தானாக சிக்கிக் கொள்வது, யாரை நம்பினார்களோ அவர்கள் இவர்களுடைய முதுகில் குத்துவது போன்ற துரோகங்களை சந்திப்பது, கட்டிய கணவனோ மனைவியோ தனக்கு எதிராக நின்று போர் தொடுப்பது போன்ற யுத்தங்கள் வீட்டில் ஏற்படுவது, தகப்பனை இழப்பது, தகப்பன் வழி சொத்துக்கள் கைக்கு கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் போவது, திடீர் வேலை மாற்றம், அரசியலில் பதவிகளை இழப்பது, எங்கேயோ பெரிய உச்சமாக இருந்திருப்பார், தூக்கி கொண்டாந்து திடீர்னு போட்டு அந்த இடத்துல வந்து இடமாற்றங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல தனக்கான பதவியும் அங்கீகாரமும் கிடைக்காமல் போவது, அந்த அங்கீகாரத்திற்காக இயங்குவது. ஏன்னா சூரியன் என்பது ராஜா, அந்த ஒரு கிங்காக இருந்துட்டு திடீர்னு கீழே இறக்கி விட்டு போகக்கூடிய வேலையையும் இவர்களுக்கு சூரிய திசையில் நடக்கும். மேக்சிமம் சூரிய நல்ல அம்சத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் தனாதிபதி வலுப்பெறும் போது எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்து அதிபதி, அது லக்னத்திற்கு 2ஆம் இடத்து அதிபதியும் சரி, ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் சரி, நல்ல அம்சங்களில் இருந்து சுப கிரகங்களால் பார்க்கப்பட்டு நல்ல அங்கீசமானோடு அமைப்புகளில் இருந்து நல்ல பல யோகங்களோடு இருந்தால் அந்த திசையில் இவர்கள் கோடீஸ்வரன் ஆவது என்பது உறுதி. இப்போ இவங்கெல்லாம் கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நிச்சயமா வாழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுமார் 54 வயதுல இந்த சுக்கிரதசை முடிஞ்சு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இந்த வயதுல தான் அவங்களுக்கு தொடங்குமா? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம சனி பகவானை வந்து எத்தனை வயசு வரை இவர்களுக்கு முடியுதுன்னு கணக்கெடுக்க முடியல. ஒரு 10, 12ன்னு வச்சிருக்கோம், ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்க. சனி பகவான் ஒரு 10, புதன் ஒரு 17, 27 ஒரு ஆச்சு, கேது ஒரு 7 வருஷம் 34 வயசாச்சு, சுக்கிரன் ஒரு 20, 54 வயசாச்சு. நீங்க சொன்ன கணக்குக்கு வந்துருச்சு. இதே எனக்கு சனி திசை 1 வருஷம் இருந்துச்சுன்னா 44 வயசுலயே
உங்களுக்கு அடுத்த திசை வந்துடும். இதே சனி பகவான் எனக்கு 19 வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்னும் ஒரு 6 வருஷம் 10 வருஷம் கூடும். அப்படிதான் கணக்கு மாறும். ஸோ இவர்களுக்கு அடுத்த திசையாக ஒரு 10 ஆண்டு காலம் சந்திர மகா திசை வருது. சந்திரன் வந்து ராசி இல்லையா, கடகம் இல்லையா, ராசியாதிபதி திசை இவர்களுக்கு உள்ள வருது. லக்னத்திற்கு ஃபேவராக சந்திரனும் அமைஞ்சிடுறாரு. சந்திர பகவான் வந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறார், அல்லது சந்திர பகவான் வந்து ஒரு நல்ல அம்சத்தில் இருக்கிறார். ஏற்கனவே ஆட்சி இல்லையா, கடகத்தில் வந்து பூச நட்சத்திரங்களை சந்திரன் அங்கே ஆட்சி நிலையில் இருப்பார். இதில் நல்ல அம்சங்கள்ல இருந்துட்டா சந்திர திசை மன சந்தோஷங்க. தான் வளர்த்த பிள்ளைங்க, தன்னுடைய குடும்பம், தான் சம்பாரித்த காசு, வெளிநாடை சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு, சரராசி இல்லையா, நிறையா டூரு, ஆன்மீகம், நிறையா கோவிலுக்கு நிறையா தொண்டுகள் செய்கிறது, நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது, அல்ல குறையாத செல்வம் இந்தா வச்சுக்க அப்படிங்கிற டொனேஷன், தானம், தர்மம். ஏற்கனவே தர்மத்திற்கு பெயர் பெற்ற கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, ஜீவகாரியத்துக்கு பெயர் பெற்ற பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தைப்பூச நன்னாளிலே அந்த ஜோதி தரிசனத்தை கொடுத்த வள்ளல் பெருமான். அப்படிப்பட்ட ஒரு பூச நட்சத்திரத்தில் பிறந்த இந்த அவதாரங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தினுடைய ஒரு பாதையை, கேதுல பட்ட கஷ்டத்தினுடைய ஒரு வெளிச்சத்தை, அந்த பௌர்ணமி ஒளிய சந்திரன் இவர்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். சந்திரன் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டா மன அழுத்தம் ஏற்படும். நான் கூட கடகராசிக்கு மன அழுத்தம் எதனால் ஏற்படும் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படிப்பட்ட மன அழுத்தங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் பொழுது சந்திர திசையோ புத்தியோ நடக்குதுன்னு அர்த்தம். அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக, ரொம்ப அமைதியாக, ஒரு ஆன்மீகத்தை விரும்பினால் கூட குடும்ப உறவுகளால் தொந்தரவுக்கு ஆளாகி உங்கள் மன நிம்மதி கெட்டு போகும். நீங்கள் எதுக்குமே ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பிள்ளையோ, உங்கள் மகனோ, ஒரு மகளோ, பேரனோ, பேத்தியோ உடல் அளவுலையோ மனதளவுலையோ திருமண வாழ்க்கையிலேயோ ஒரு கஷ்டப்படும் போது உங்களால் நிம்மதியாக அந்த முதுமையை கூட அனுபவிக்க முடியாத ஒரு கர்ம பலனை சந்திர பகவான் கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த முதுமையில இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுபவிக்கணும்னா நிஜமாவே வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான். இதற்கு வழிபாடு ஏதாவது இருக்கா சார்? இந்த வேதனையை வந்து இவர்கள் அந்த கேதுலேயே சின்ன வயசுல அனுபவிச்சிருப்பாங்கல்ல. அப்போ சந்திரன் வரும்போது ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்கும். தனக்கான வேதனையாக இருந்தால் அனுபவிச்சுக்கலாம். ஐயா சுற்றி நம்ம வளர்த்துட்டோம், இதுகெல்லாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒன்றும் எனக்கு என்ன செய்யறதுனே புரியலை அப்படின்னு என்கிட்ட கேட்குற பெரியவங்கள நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த நேரங்களில் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இது சந்திரன் பூசம் சனி பகவானுடைய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்ணுங்க, அல்லது எனக்கே ஒரு கஷ்டமாக இருக்கு ஏன்னா சிறு உயிர்களுக்காவது நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. இந்த நேரங்களில் வள்ளல் பெருமானுடைய அந்த மந்திர பாடல்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆன்மீக மாற்றம், நல்ல சூழல், உங்களை சுற்றி நல்லவர்களுடைய ஒரு நட்பு, உங்களை யாராவது கேர் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை இறைவன் உருவாக்கி கொடுத்து சம வயது உள்ளவர்களால் ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த சந்திர திசை இவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். முதுமையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க கடகம் பூசத்தில் இருக்கிறவங்க. இது அடுத்து வந்து செவ்வாய் தசை 7 ஆண்டுகள். இந்த தசை இவர்களுக்கு எப்படி இருக்கு? அதாவதுங்க, நான் நிறைய பார்த்துருக்கோம். அந்த பழனி யாத்திரை, பாத யாத்திரை போகும்போது பாருங்க, இளசுகள் கூட அப்படியே டயர்டாகி உட்காந்துருக்கும். ஆனால் அந்த பெரியவங்க காலில் ஒரு சாக்ஸை மாட்டிக்கிட்டு லைட்டை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எத்தனையோ கிலோமீட்டர் தேவகோட்டை இங்கிட்டு இருந்து இப்படிலாம் பழனி எங்கெங்கயோ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அரோகரா அரோகரா அரோகரான்னு அந்த காவடியை அப்படி தூக்கிக்கிட்டு அப்படி காலை எடுத்து வச்சு அப்படியே ஸ்டெப்பு போட்டு நடந்து அந்த முருகன் மேல் பக்தி கொண்டு எப்படியாவது பூசத்துக்கு போய் முருகனை பார்த்தணும்யா அப்படின்னு சொல்லி போகக்கூடிய அந்த முதுமையிலும் ஒரு வீரம், முதுமையிலும் ஒரு தைரியம், முதுமையிலும் முருகன் மேல் பேரன்பு கொண்ட கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த முதுமையில் கூட ஒரு இளமையை, அந்த முதுமையில் கூட ஒரு தைரியத்தை, அந்த முதுமையில் கூட ஒரு தன்னம்பிக்கையை, அந்த காவடி எடுத்துட்டு போகும்போது ஒரு கம்பீரத்தை அந்த முருகப்பெருமான் கொடுப்பதற்கு காரணமே இவர்களுக்கு அந்த செவ்வாய் திசையினுடைய ஆற்றல் தான் முக்கியமான காரணம். இந்த நேரத்தில் இவர்களுக்கு தெய்வம் நின்று பேசும். இவர்களுக்கு தெய்வ வழிபாடுகள்னு நிறைய இருக்கு. ஒவ்வொரு திசையையும் வெற்றிக்கான திசையாக இறைவன் அனுகூலம் பண்ணுவதற்காக, இறைவனை வழிபாடு பண்ணுவதற்கான சூட்சமங்கள் இருக்கு. அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் நின்றால் அதற்கு தனத்தாரை நட்சத்திரத்துல என்ன கிரகம் நிற்குது, உங்களுக்கு சாதக தாரையில என்ன கிரகம் உங்களுக்கு வேலை செய்யும், சம்பத்து தாரை நட்சத்திரம் வந்து உங்களுக்கு எப்படி செயல்படும், அதற்குரிய வழிபாடுகள் என்ன, அதற்குரிய குறியீடுகள் என்ன, அந்த குறியீடுகளை எப்படி உங்களுடைய தொழிலின் வெற்றிக்காக பயன்படுத்திக்கலாம், எப்படி அதற்குரிய கலர்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ந்த நிறுவனங்கள்லாம் ஒரு பிராண்டாக ஒரு கலர்ஸை வச்சுருப்பாங்க, ஒரு லோகோவை வச்சுருப்பாங்க, ஒரு சுவாமியே வந்து அனுதினமும் வழிபாடு பண்ணுவாங்க, தன்னுடைய நிறுவனத்துக்குள்ளேயே ஒரு கோவில் ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தினுடைய தாராபலனுடைய சூட்சமங்கள். நம்ம தெய்வமே பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மா கிளியை வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சூட்சம அமைப்பு இருக்குது. ஆக மன்னர்கள் பயன்படுத்தக்கூடிய, மன்னாதி மன்னர்கள் பயன்படுத்தி வெற்றி கண்ட, சித்தர்கள் ஞானிகள் பயன்படுத்தி வெற்றி கண்ட இந்த அற்புதமான தாராபலனை பற்றி நம்ம வந்து பார்ட் 3 வீடியோவில் நேயர்களுக்காக தெளிவாக சொல்லிடலாம். செவ்வாய் தசை சொன்னீங்க. முதுமையிலும் இளமையாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு அடுத்து நடக்கவிருக்கிற ராகு தசை அவர்களுக்கு எப்படி? நிச்சயமா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய
ஒரு வயது ஒரு 40-30 இருப்பவர்களுக்கு நமக்கு முதுமையில் என்ன தசை வருதுங்கிறது தெரியுது. தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் முதுமையில் இருக்கையா, ஒரு 60-65 வயசுல இருக்கையா, எனக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கியா, நடக்க போகுதியா அப்படிங்கிறவர்களுக்கும் இது பயனுள்ள வீடியோ. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்காலத்தில் முதுமையில யார் வர்றா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஆக ராகு பகவான் அப்படின்னு சொல்லும்போது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் புகழ், திடீர் பாக்கியம், இவர்கள் இத்தனை வருஷ உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம், இது எல்லாத்தையும் ராகு பகவான் நல்ல அம்சங்கள்ல இருக்கும்போது, அதை கூட சில யோகங்கள்லாம் ராகு பகவானுக்கு சொல்கிறான். அதில் ஒரு நல்ல யோகத்தில் ஒரு எல்லா ஞானிகளும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமாக எல்லா ஜோதிட பாடல்களும் எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புத பாடல். ஆமேடு இருந்துசுரா நண்டு கண்ணில் கருணாகம் அமர்ந்து 4 திக்கிலும் கிரகங்கள் முற்றிலில் பூமேடை துயில் உறங்கும் ராஜயோகம். ராகுக்கு 4 கேந்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாரு, ராகுக்கு 1 4 7 10 ஏதாவது கிரகங்கள் உட்கார்ந்துருக்கான்னு பாரு, குரு ராகுவை பார்க்குறாரான்னு பாரு, கரும்பாம்பு கேத்திர குணம் அத்தளத்தோன் சுபரை கூட ஐயனை சேர்ந்தாலும் கண்ணுற்றாலும் குமரனுக்கு சிவசிவா கிளறியவன் சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்கிறார். ராகு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லியா அப்படிங்கிறார். இதே நேரத்தில் ராகு கொஞ்சம் பாவத்துவ நிலையில் இருக்கிறார். யாரையும் நம்பாதன்னு சொல்லியா, சந்திர திசை செவ்வாய் திசையிலே ரொம்ப இறுக்கி பிடிச்சிடணும், பேரன் பேத்தி சொத்து சுகம் குடும்பம் உறவுன்னு போய் கடகராசி பாசத்தில் விழுந்துச்சுன்னு சொன்னா ராகு திசையில தனிமை மரமா கஷ்டப்படணும்யா. ராகு திசையில எவனும் கை கொடுக்க மாட்டான், ராகுவே கை விட்டுருவார், அப்புறம் யார் வந்து காப்பாற்ற போறா அப்படின்ற நிலையிலும் இவர்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். எனவே இளமையில் இருக்கக்கூடிய கடகம் பூச நட்சத்திரக்காரர்கள் கூட முதுமையில் வரக்கூடிய ராகுபான் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்நிலையில் இருக்கிறாரோ அந்நிலை பலனையே உங்களுக்கு அளிப்பார். ஆக அதை பொறுத்து தான் உங்களுடைய சேவிங்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கணும், உங்களை தற்காத்துக்கணும், நீங்கள் ஒருத்தர் மேலே பாசம் காட்டணும். உங்கள் மேல் வேஷம் காட்டக்கூடிய வேஷதாரிகளை நம்பினால் ராகு திசையில் நீங்கள் கைவிடப்படுவீர்கள். நீங்கள் ராகு திசையில் நல்லா இருக்கணும்னா இளமையில் நடக்கக்கூடிய திசைகளையே டிசைட் பண்ணிடணும். யாரை கூட வச்சுக்கணும், யாரை கூட வச்சுக்க கூடாது, யாருமே இல்லைனாலும் வாழ்வதற்கு என்ன வழி இருக்குது, 4 உயிர்களுக்கு நம்பிட்டு கூட வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை பாதுகாப்பதற்கு தேவையான பண வகைகளை ராகு திசையில் வைத்து கொண்டால் மட்டுமே முதுமை என்பது கடகம் பூசத்திற்கு சுகமாக அமையும். யாருடைய தயவு இல்லைனாலும் இறைவனுடைய தயவு கடகம் பூச நட்சத்திரத்திற்கு நிச்சயம் கிடைக்குங்கிறதுனால ராகு திசை ஒரு தெய்வீக அனுபவத்தையும் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும். சுமார் 80 வயது வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சார். இப்போ இவர்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கணும்னா இவங்க என்ன பண்ணணும், இவர்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? மேக்சிமம் கடகராசி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வந்து ஒரு நல்ல ஆயுளோட தான் மேக்சிமம் இருக்கிறாங்க. லக்னத்திற்கு அட்டமாதிபதி, அட்டமஸ்தானத்திற்கு மற்றொரு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 3 கூடிய நிலை, ஆயுள் காரகன் சனி பகவானுடைய நிலையை பொறுத்து தான் ஆயுள் பலன்னு சொல்கிறோம். அப்போ இவர்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாருங்களேன், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனை படைத்து 90-95 வயதிற்கு மேலாகவும் நாற்காலிகளிலேயே நகர்ந்து கொண்டு கூட தன்னுடைய பணியை இடைவிடாது செய்து கடைசி வரை தன்னுடைய கட்சிக்கு தான் மட்டுமே தலைவராக இருந்து தன்னுடைய வாரிசாக இருந்தாலும் அவரை செயல் தலைவராக வைத்துக்கொண்டு என்றுமே செயல்பட்ட ஒரு பெரிய முத்தமிழ் அறிஞர் பிறந்த ராசி கடகராசி. ஆக கடகராசிக்காரர்களுக்கு முதுமை என்பது அப்போ கூட உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ கூட ஆர்வமாக இருப்பாங்க, அப்போ கூட கற்றுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ கூட தீர்க்க ஆயுளோடு இருப்பதற்கு குருவினுடைய தயவு தான் இவர்களுக்கு துணை புரியும். லக்கணத்திற்கு இவர் பாதகமாக இருக்கும்போது ஆயுளை காலி பண்ணுவார். கடகம் பூசத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு தசாபுத்தி இவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்தெந்த தசையில் வந்து இவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கான வழிபாடுமே வந்து பார்ட் 3 வீடியோவில் பேசலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எபிசோடும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா? இது பார்ட் 2 வீடியோ. நம்ம பேசியிருந்த மாதிரியே பார்ட் 3ல் உங்களுக்கான வழிபாடுகள்லாம் நம்ம பேசவிருக்கிறோம். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான வீடியோஸ் நட்சத்திர சீரீஸில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பார்க்காதவங்க சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உடனுக்குடனாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய யூடியூப் டைம்லைனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.